நாடே இன்னைக்கு வட போச்சுங்கிற அளவுக்கு தான் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் பிரதமர் இருக்கார்ல, அவரே ஒரு பேட்டியிலே சொன்னார், சார் நீங்கள் போன மாதம் அதை சொன்னீங்களே அப்படின்னு. நோ அது போன மாதம் தட் இஸ். ஆனால் அங்கே இருக்க நம்ம எம்பி எல்லாம் போயிருந்தவங்க, சார் இது எங்கள் ஊர் காமெடின்னு சொன்ன டைலாக். ஓ வாட் இட் இஸ் வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இது வந்து டைரக்டர் சுராஜ் இருக்கார்ல, இப்போ பண்ணுறாருல நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாருல, ஒரு சீன் வந்து பெருசாக பேசணும்னா அந்த சீனை நல்லா கொஞ்சம் உள்வாங்கி நான் நிறையா விஷயம் பண்ணுவேன். நான் இது அங்கனுக்குள்ளே ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட சிரித்து எல்லோரும் கழுத ஒரு கிட்டத்தட்ட 10 உண்மை போயிடுச்சு. ஒரு டைலாக் தான், ஆனால் டேக்கே போக முடியல. இதுவும் பெரிய கிளிக் ஆகி இங்கேயே போச்சு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க டைரக்டர் சுராஜ் தான். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. இதுக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. நாடே இன்னைக்கு வட போச்சுங்கிற அளவுக்கு தான் நிறைய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்ல முடியாது. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இது மன்மோகன் சிங் பிரதமர் இருக்கார்ல, அவரே ஒரு பேட்டியிலே சொன்னார். ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது கேட்டாங்க அவர்கிட்ட, சார் நீங்கள் போன மாதம் அதை சொன்னீங்களே அப்படின்னு. நோ அது போன மாதம் தட் இஸ். நான் சொன்னது இந்த மாதம்னு அவர் சொன்னார். இது அவர் சொன்னோடனே ஒருவேளை தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்க நம்ம எம்பி எல்லாம் போயிருந்தவங்க, சார் இது எங்கள் ஊர் காமெடின்னு சொன்ன டைலாக். ஓ வாட் இட் இஸ் ஆமாம். இது மறந்துட்டு பேசுகிறவங்களுக்கு இது வந்து சரியான ஒரு மேட்ரு. டக்குன்னு அது போன மாதம் சொன்னதுங்க, அதை போய் இப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கம்பா இல்லை, அதை இதில் போட்டாச்சு. போன மாதம் தான் அடி வாங்கினேன், அது போன மாதம். நான் சொல்லுது இந்த மாதம். கோமா பேசுகிறத விட அந்த இடத்துல நகைச்சுவையாக 2 வார்த்தையை நம்ம டைலாக்கை போட்டு அதை ஆஃப் ஆக்கிடுறாங்க. பெரும்பாலும் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அம்மா நிற்கிது. அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஏம்மா 12B பஸ்ஸு போயிடுச்சான்னு கேட்குது. அது ஏற்கனவே கடுப்பில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு, பஸ்ஸு வரல. இப்போ இந்த அம்மா வந்து கேட்குது, ஏங்க 12B வந்துச்சா போயிடுச்சான்னு கேட்குது. இந்த டைலாக் வர்றதுக்கு மேலே என்ன பேசுவாங்க, அது எப்போ வருது எவனுக்கு தெரியும், பேசாமம்மா நீ நில்லு, நானே அரை மணி நேரம் நினைக்க உனக்கு வந்தோன்னு உனக்கு வருமாக்கும் பஸ்ஸு அப்படின்னு தான் பேசுவாங்க. அங்கே இடத்துல வந்து காமெடி உள்ள மிக்ஸ் ஆகுது. என்ன மிக்ஸ் ஆகுது, வரும் ஆனால் வராது. அது எரிச்சலை எப்படி தீர்த்துக்கிறது பாருங்க அந்தம்மா. ஒன்று இந்தம்மா அங்கே டென்ஷனில் கொடுத்து, இன்னும் அந்த பொம்பளை கேட்டால் வடிவேல் மாதிரியே பேசி பதில் சொல்லுது. அங்கனுக்குள்ள அந்த சண்டை வர்ற இடத்துல வந்து அதுக்கு நகைச்சுவை அந்த களம் மாறுது.